ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசார் மதிப்பிற்கினிய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் சங்கத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. ராகுவை பற்றி தான் பதிவுகள் 2 நாளாக போட்டுட்டு வர்றேன். இன்னமும் நிறைய வீடியோக்கள் ஒரு சில நாட்களுக்கு ராகுவோட நுட்பங்களை தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கு எப்படி எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற நிறைய போடலாம். விதிவிலக்கை பயன்படுத்தக்கூடிய ஜோதிடராக இருந்தாலும் ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் அவங்க மனசுல வீடியோ நிறைய போடலாம், வித்தியாசப்படுத்தி போடலாம். கிரக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சிமூல கோட்பாடை உணர்ந்திருக்கணும். அப்பதான் ஜோதிடத்தை சொல்ல முடியும். கோல்சார பலமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட பலனா இருந்தாலும் அதுலதான் பலன் இருக்குது அப்படிங்கிறது தெளிவான அமைப்புங்க. இப்ப உச்சராகு நீச்சராகு அப்படிங்கிறத வழக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அஸ்டோ சாய்சலம் அப்படிங்கிற யூடியூப்ல 1200க்கும் மேற்பட்ட கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல 200க்கும் மேற்பட்ட 1200க்கும் மேற்பட்ட திருமணம் கல்வி, திருமணம், வேலைவாய்ப்பு, வெளிநாடு பயணம் உள்ளிட்ட மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை உள்ள அம்சங்களையும் அதுல செவ்வாய் தோசம், ராகு தோசம், விதிவிலக்கு இதை பூராம இதுல விளக்கியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் எதுவாக இருந்தாலும் இந்த திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70 எந்த நம்பருக்கு தொடர்பு, வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஜிபே நம்பர் இதுதான். இதே பலன்களை கேட்டு தெளிவாக கிரக வழக்கத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப வீடியோக்குள்ள போவோம். உச்சராகு நீச்சராகு. உச்சராக விளக்கிட்டு இதுக்கு முன்ன வீடியோல நீச்சராகு. ராகுகளுக்கு உச்ச நீச்சம் கிடையாது, ஸ்தான பலமே இல்லை. மற்ற கிரகங்களுக்கு இருக்கும். இப்ப சூரியன் இங்க மேசத்துல உச்சமாவாரு, துலாம்ல நீச்சமாவாரு, இப்படி கணக்கெல்லாம் இருக்கும்போது இதுக்கு அப்படியே அமைப்பெல்லாம் கிடையாது, ஷட்பலமும் கிடையாது. அது ஒரு பலன் பெருக்கிக்கிறதா யார் இருக்காங்களோ ஒட்டு நிக்கிறகன்னு சொல்லலாம். எந்த கிரகம் சம்பந்தப்படுறதோ அதை அப்படியே பல மடங்கு பெருக்கி தரும், நல்லது கெட்டதோ. இப்ப உச்சராக பத்தி விளக்கி, உச்சராகு இல்ல, ஆனா உச்ச நிலையில நல்ல பலன் தெரிஞ்சா அது உச்சராகன்னு சொல்லலாம். நீச்சராகு பாவத்தூராகு வேற, அது தனியா போடுவோம். இப்ப நீச்சராகு பலம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பலம் கம்மியா இருக்கு, நீச்சம் ஏதோ கொடுக்கும். 100 ரூபாய் இடத்துல 100 ரூபாய் இருக்கிறத 10 ரூபா கொடுக்கும் சொல்றோம்ல. அப்ப 100 ரூபாய் இருக்கிறதுல 10 ரூபா கொடுக்குற அமைப்புல ராகு தொடர்பு கொண்டா 10க்கு மேலேயே தரும், பலனை பெருக்கும்ல. அந்த மாதிரி அமைப்புல நீச்சராகு. நீச்சராகு கிடையாதுங்க. இப்ப பல நூல்கள் என்ன சொல்லுவாங்க, ரிஷபத்துல ராகு நீச்சம்பாங்க, சில பேர் விருச்சியத்துல நீச்சம்பாங்க, கேது அங்கே உச்சம்பாங்க, இங்க நீச்சம். அதெல்லாம் விட்டுறணும். ஏன்னா அனுபவத்தை எது சரி வருதோ அதை பார்க்கணும். இப்ப நீச்சராகுனா இடம் கொடுத்த கிரகம் பலம் இல்லை, சுப தொடர்பு அவ்வளவா இல்லை, இருந்தாலும் ராகு ஏதோ பலனை செய்யும் அப்படிங்கிறத வழக்கப்படுங்க. உச்சராகு நீச்சராகு. இப்ப நீச்சராக பத்தி வழக்க போறேன். இப்ப பாருங்க, இதுக்கு விருச்சிய லக்கணமா போட்டிருக்கேன். லக்கணத்துல குரு, ஏன்னா சின்ன யோகமா இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு லக்கணம் நல்லா இருக்கணுங்கிற அமைப்புக்கு லக்கணத்துல குரு போட்டிருக்கு, கேது இருக்கு, இங்க ராகு இருக்கு, குரு பார்வை இருக்கு. இந்த ராகுவுக்கு குரு பார்வை இருக்கு. லக்கணாதிபதி 2ல இருக்காரு, வருமான சிந்தனை இவருக்கு இருக்கும். லக்கணாதிபதி கெட்டு போகல. இப்ப எவ்வளவு பெரிய யோகமா இருந்தாலும் லக்கணாதிபதி எல்லாம் கெட்டு போனா அந்த யோகத்தை கிரகிக்கிற சக்தி இருக்காது. தெம்புலாத ஒரு பொருளை சுமக்க முடியாது, நெடுந்தூரம் நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் போகிற அப்புறம் டப்புனு கீழே போட்டுருவாரு. உடல் வலிமை அதுக்கு அந்த பொருளை சுமக்கிறதுக்கு மாதிரி யோகத்தை செயல்படுத்துறதுக்கு லக்கணாதிபதி வலிமையா இருக்கணும், எதுக்காக இருந்தாலும் சரி. இப்ப லக்கணாதிபதி 2 இருக்காரு, குருவோட வீட்டுல சுபத்துவமா இருக்காரு. சனி தொடர்பு இல்லை, சனி போடல, இங்க கூட இல்லை. இங்க எல்லாம் போட்டு வந்து தொடர்பு வரும், இங்க கிடையாது வச்சுங்க, வேற எங்கேயாவது போட்டுக்குங்க இருக்காரு. இப்ப ராகு இடம் கொடுத்த கிரகம் நீச்சம் ஆயிடுது. நீச்ச பங்கம் இல்லை, நீச்ச பங்கத்துக்கு ஒரு பலன் போடலாம், அதுக்கு கொஞ்சம் கூடுதல பலன் கிடைக்கும். நீச்சமாயிருக்கு இடம் கொடுத்த கிரகம். புதன் கெட்டு போகல, 12ஆம் இருந்தாலும் சூரியனோட நட்பு வீட்டுல இருக்காரு. நிலைமை நல்லா புரிஞ்சுக்குங்க. செவ்வாய் பார்வை ராகுக்கு இல்ல, சனி பார்வை இல்ல. எங்க இருந்தாலும் சனி பார்வை இல்லைன்னு வச்சுக்கிறேங்க. சனி நான் போடல, செவ்வாய் பார்வை இல்ல, சனியுடைய பார்வை இல்ல, இடம் கொடுத்த நீச்சமா இருக்கு. லக்னாதிபதி வலுவா இருக்கு, குரு பார்வை இருக்கு. ஏதோ பலன் செய்யும், பெருசா செய்யாது. அவருக்கு இருக்கிற பலத்துக்கு தக்கன நடுநிலையா நீச்சத்தன்மையா கெட்டு போன அமைப்புல ஏதோ பலம் இல்லாம பொருளை கொடுக்குங்க. இதுதாங்க உச்ச நீச்ச ராகுங்கிறது. இதுதான் சொல்லணும் மொழிய. குறிப்பிட்ட நீச்சத்துல ரிஷபத்துல ராகு நீச்சம், விருச்சியத்துல ராகு நீச்சம், ரிஷபத்துல கேது உச்சம், விருச்சியத்துல கேது உச்சம், அதெல்லாம் கதைக்கு ஆகாதுங்க. என்ன அமைப்பு இருக்கோ அப்ப எதா இருந்தாலும் பாருங்களேன், கிரக சுபத்துவத்துக்கு கூடதா அதுதான் எதிர்காலத்துல மிளிர்ந்து நிற்க போகுது. சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு தான் மிளிர்ந்து நிற்க போகுது. என்னுடைய குருநாதனால தூக்கி தான் பிடிக்கல. சில பேர் அப்படிதான் சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. நல்லா இருக்கு, அதுல பலன் வருது, உணர்றோம்.
அப்புறம் அவரை விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நன்மையா இருக்கு. அதை வச்சு தானே பவுல் சொல்றோம். இல்லை ஜாதகம் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டு இருக்கக்கூடிய வெளி மாநிலத்திலும் அறிவார்களே ஒரு தரம் பார்த்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க. ஒரு நேரம் ஜாதகம் பார்த்து அடுத்து கேட்க மாட்டேன், குடும்ப ஜாதகம் அவரே அனுப்புவாங்க, அவங்களே அனுப்புவாங்க. அப்ப ஒரு செயலை அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சொன்னோம்னா அடுத்து என்ன பார்க்கணும் நம்மகிட்டே பார்ப்பாங்க. இது தொழில் வளர்ச்சிக்கு எல்லாரும் செய்யலாம். நான் மட்டும் தானே? ஆர்வம் இருந்தா எல்லாருக்குமே சாத்தியம். திருமண பொருத்தம், திருமணம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எந்த விதமா வாழ்வாங்க அப்படி சொல்றது திருமண பொருத்தம். 10 பொருத்தம்னா குப்பையான விஷயம், அதுல எதுவுமே கிடையாதுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஜாதகத்துல ராகு பலம் இழந்து இருக்கா, என்ன பலன் தரும் அப்படிங்கிறது தெளிவா நீங்க கேட்டுக்கலாம். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜிபே நம்பர் இருந்தாங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.